இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் கேரளாவில் கொச்சியில் நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கிட்ட இருக்கிற சாப்பாடு கடையில் ஏதாவது இரவு சாப்பாடு தேடி போய் சாப்பிடுவோம்னு போனாங்க. போகிற வழியில் இந்த பேங்க் ஆஃப் பரோடா நாங்கள் ஏடிஎம் தேடி தெரியங்களே இந்த பேங்க் கண்ணில் பட்டுச்சு. அந்த தனுசுண்ட வடவோன்ல அந்த பேங்க் ஆஃப் பரோடான்னு சொல்லுவாங்க. இது பேங்க் ஆஃப் பரோடா. நல்ல புது தாளாக கிடந்தது. அப்படியே அதுலேருந்து காசு எடுத்துகிட்டு நாங்கள் பக்கத்தில் ஏதாவது சாப்பாடு கடை இருக்கான்னு தேடி போயிட்டோம். தேடி போய்க்குள்ள இடையக்குள்ள ஒரு கடை இருந்தது. நாங்கள் அதுக்குள்ளே சரி போய் பார்ப்போம் பண்ணிட்டு போய் நாங்கள் போனதும் லேட்டாக தான். அப்படியே போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். புட்டும் கிளி பரோட்டா பீஃப் கறி மற்றது மீன் பொரியல் ஒன்றும் சப்பாத்தியும் எடுத்து நாங்கள். புட்டு நல்ல சாஃப்டாக இருந்தது. நல்ல சின்ன சின்ன பருக்கையாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி பீஃப் கிளி பரோட்டா அது பீஃப் நல்ல டேஸ்ட்டாக அதாவது கேரளா வந்து பீஃபுக்கு தான் ஃபேமஸ். அப்போ நாங்கள் புட்டு பீஃப் கறி மற்றது கிளி பரோட்டாவும் பீஃப் எடுத்துனாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. புட்டு வந்து நல்ல சாஃப்டா. நான் எங்கட வீடு வழியே நாங்கள் பெருசாக தானே கொத்துறது அந்த பெருக்கையெல்லாம். இது நல்ல சின்னதாக பெருக்க வந்து ரவை மாதிரி இருந்தது. நல்ல டேஸ்டாக இருந்தது. எப்படி இருக்கு? இதுதான் நாங்கள் எடுத்திருந்த மீன். அந்த மீனும் சின்ன ரொட்டி வச்சு சாப்பிடவும் நல்ல டேஸ்டாக இருந்தது. அந்த மீனை புட்டோடைய ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது. இங்கே சாப்பிட்டு எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் கடையின் பேரை மட்டும் மறந்து போனேன். ஞாபகம் வந்துன்னா மறக்காமல் கொமெண்டில் போட்டுக்கிறேன். நீங்களும் கேரளா பக்கம் போனால் ட்ரை பண்ணுங்க. இங்கே நாங்கள் கடைசியாக இந்த அன்னாசி சோடாவும் ட்ரை பண்ணிட்டு போனாங்க.